அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். 2024 வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். இப்போ கும்பராசியில் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். வக்கர காலகட்டங்களில் சனி பகவான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஓரளவு நன்மையை தான் செய்வார். ஏன்னா சனி பகவான் இயற்கை பாவ கிரகம். கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அவருடைய பலம் குறைந்துவிடும். அதாவது பாய் தலகாணி போட்டு படுத்து பெச்சிட்டு போட்டு தூங்குற மாதிரி சனி பகவானுடைய பலம் முழுவதும் குறைந்து விட்டது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் எழுந்து சுறுசுறுப்பாக அவருடைய வேலையை பாவ பலனை செய்ய போகிறார். ஏனனுக்கு வாக்கப்பட்டா இம்புற்று வாழ முடியாது. இந்த வரிகளை சொல்லி மீனராசி என்பதற்கு பலன்கள் தொடங்கலாம். சனி பகவான் கொடூர குணம் வயது வித்தியாசம் பார்க்காமல் கொடூர தண்டனை தரக்கூடிய ஒரு அரசன். கர்மா நீதிக்காரகன். 7 சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, சனி திசை, சனி புத்தி காலங்களில் உறவுகளிடமோ குடும்பத்திலையும் பெரிய அளவு மதிப்பு மரியாதை கிடைக்காது. அவரவர் செய்த கர்மா புண்ணியங்களை அவரவரே தெரிந்து கொள்ளலாம். 7 நாட்டு சனி முதல் சுற்றை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 2வது சுற்றை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 3வது சுற்றை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர் செய்த கர்மா பாவ புண்ணியங்களை அவரவரே தெரிந்து கொள்ளலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2023 வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். தற்போது ஒரு 9 மாத காலம் மீனராசி என்பதற்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விரயச்சனி ஒரு 2.5 ஆண்டு காலம், அடுத்தது ஜென்மசனி ஒரு 2.5 ஆண்டு காலம், குடும்ப வாக்குச்சனி ஒரு 2.5 ஆண்டு காலம். அதாவது ஜென்ம ராசியிலிருந்து விரயத்திலிருந்து ஒரு 3 ராசிகளை கடக்கும் வரை 7 நாட்டு சனி என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த 7.5 ஆண்டு காலம் சந்திரனை சனி பகவான் கடந்து போகும் வரை எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் மந்தமாக இருக்கும், பொறுமையாக இருக்கும். அடுத்தவர்களிடம், குடும்ப உறவுகளிடம், வேட்டையை சுற்றி இருப்பவர்களிடம், மாமன் மச்சான் சொந்த பந்த உறவுகளிடம் எல்லோரிடமும் அசிங்க அவமானப்படுற மாதிரி, கடன் வாங்கிட்டா வட்டி மேல் வட்டி கட்டுற மாதிரி, வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நம்மளை எல்லோரும் குறை சொல்கிற மாதிரி, ஒரு வேலைக்கு பல வேலை செய்கிற மாதிரி, ஒரு இடத்துல வேலை இல்லாமல் பல இடங்களுக்கு அலையிற மாதிரி இந்த 7 நாட்டு சனி ஏற்படுத்துவார். இப்போ மீனராசி என்பதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ நடந்துச்சுன்னா 7 நாட்டு சனி வருங்காலங்களில் உங்களுக்கு முன்ஜென்ம கர்மா வழியில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் 7 நாட்டு சனி வரும்போது சூரிய திசை நடந்துச்சுன்னா அரசு வழியில் தொந்தரவுகள் வரும், பகை எதிராளிகள் வழியில் தொந்தரவு வரும், நமக்கு அசிங்க அகுமானம் தான் வரும். மீன ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி சூரியன். இப்போ சூரிய திசை நடந்துச்சுன்னா கடன் எதிரி தொல்லைகள் மூலம் உங்களுக்கு அதிக மன உளைச்சலை ஏற்படுத்தும். வேலை தொழில் மூலம் நிறைய சங்கடங்கள் இடைஞ்சல்கள் வரும். சந்திர திசை நடந்துச்சுன்னா பிள்ளைகள் வழியில் பூரிய சொத்துக்கள் வழியில் உங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் சங்கடப்படக்கூடிய நிலை சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். 7 நாட்டு சனி வரும்போது முன்ஜென்ம கர்ம பிராப்தம் என்ன சொல்லுகிறது என்றால், சூரிய சந்திர செவ்வாய் திசை வராமல் இருந்துச்சுன்னா, சூரிய சந்திர செவ்வாய் புத்தி வராமல் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பெரிய அளவு சனி பகவானால் சங்கடங்கள் இல்லை. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு. 9 நவகிரகங்களில் சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் சனி. அவர் இருள் கிரகம். ஒரு ராசியை சனி பிடிக்கிறது என்றாலே பகல் முடிந்து இரவு வந்தது போல் எங்கே பார்த்தாலும் இருட்டாக தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும். 7 நாட்டு சனி வரும்போது கூட இருப்பவர்களே, நெருங்கிய நண்பர்களே, நெருங்கிய உறவினர்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்முடைய முன்னேற்றத்திற்கு குளிப்பறிப்பார்கள். எப்போ விட்டுட்டு ஓடுவான், அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் மீனராசி என்பதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இல்லைன்னா 7 நாட்டு சனியில் விரயங்கள் தான் கூடுதலாக வரும்.
நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது வீடு, நிலம், மனை, சொத்து வழியில் ஆதாயம் உண்டு. அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் வழியில் நல்ல ஆதரவு உண்டு. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை பணம் தாராளமாக வரும். நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் சேமித்த பணம் குடும்ப தேவைக்காகவோ சுப செலவுக்காகவோ பணம் செலவுகள் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்னா கையிருப்பு குறைந்து கொண்டே வரும். கையில் இருக்கக்கூடிய பணம் குறைஞ்சின்னா கடன் வாங்கக்கூடிய நிலை வரும். இதான் 7 நாட்டு சனியில் விரயச்சனி முதலில் செய்யக்கூடிய வேலை. சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. விரயச்சனி இருக்கும் வரை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளியூர், வெளிநாடுலாம் செல்லக்கூடிய நிலை உண்டு. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களுடன் பணிபுரியக்கூடியவர்களே உங்களுக்கு தொந்தரவாக இருப்பார்கள். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. விரயச்சனியினுடைய பார்வை பாக்கியத்தின் மேல் விழும்போது தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் பெரியோர்களிடம் மட்டு மரியாதை இல்லாமல் பேச சொல்லும். வாடா போடா அப்படின்னு எகடா வாடா பேச்சுக்கெல்லாம் மீனராசி என்பளுக்கு ஏற்படும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பாக்கியத்தில் விழும்போது குடும்ப பெரியவர்களிடமோ உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர்களிடமோ மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை மீனராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழும்போது அப்போது உங்கள் தேவைக்காக பொய் பேசுகிற மாதிரி இருக்கும். 2வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது செலவுகள் கூடுதலாக வரும். குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் எதையோ ஒன்று மறைக்க சொல்லும். பெரும்பாலும் குடும்பத்துக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க. ஏன்னா மீனராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது பிரம்மாண்டமான பேராசையெல்லாம் கொடுப்பார். குடும்ப நபர்களை ஏமாற்றிட்டு வெளிநபர்களை நம்பும்போது பணமோ பொருளோ நகையோ ஏமாந்து போகக்கூடிய நிலையெல்லாம் மீனராசி என்பளுக்கு ஏற்பட்டுவிடும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 2வது வீட்டிற்கு விழும்போது மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசாதீங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் எதையும் மறைக்காமல் இருப்பது மீன ராசி என்பளுக்கு நல்லது. சனி பகவான் இயற்கை பாவகிரகம். அடிமை தொழில், ஏனத்தொழில், சோம்பேறித்தனம், தீயவர்களுடைய சேர்க்கை, கெட்ட பெண்கள் தொடர்பு, எதற்கெடுத்தாலும் சந்தேக குணம், குற்றங்களை மட்டுமே கண்டுபிடிப்பது, அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது, பிடிவாதமாக இருப்பது, தன்னை பற்றி மட்டுமே அதிகம் சிந்திப்பது. 7 நாட்டு சனியில் விரயச்சனி வரும்போது பெரும்பாலும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சோம்பேறித்தனப்படாதீங்க. அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க. உங்கள் வேலை, உங்கள் தொழில் கண்ணுக்கருத்துமாக கடினமாக உழைங்க. விரயச்சனியினுடைய தொந்தரவிலிருந்து மீனராசி என்பர்கள் விடுபடலாம். அடுத்தது உடனே இன்னொரு 1.5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு ஜென்மராசியிலே ஜென்மசனியாக வரப்போகிறார். ஜென்மசனி வரும்போது மனதளவிலும் உடல் அளவிலும் அதிக சங்கடங்கள் தான் ஏற்படும். இதை மீனராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் வக்கரம் ஆரம்பிக்க போகிறார். ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் 5வது வீட்டிலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் ராசி அதிபதி குரு பகவான் வக்கரம் ஆரம்பிக்கும் போது பெரிய அளவு மீனராசி என்பளுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய நிலை தான் இருக்கும். அதாவது ராசிநாதன் உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதியாக இருக்கும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து கொஞ்சம் இடமாற்றம், அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு மீனராசி என்பளுக்கு காட்டுகிறது. தற்போது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நவம்பர் 4ஆம் தேதி வரை நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு. பணம் சேமித்து கொள்ளுங்கள். தங்க நகை ஆபரணம் எடுப்பது, வீடு நிலபல சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது, இந்த மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான அஸ்திவாரம் மீனராசி என்பர்கள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.